போச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருங்க, கெட்டு போனதை அப்படியே கெட்டு போனதை விட மாட்டாரு. அதுக்கு பதிலா புதுசா நமக்கு தருவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் அநேகருக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். எதையோ ஒன்று நம்பி எதிர்பார்த்து எதையோ ஒன்று ஆரம்பிச்சு அதுல வெற்றி இல்லாம இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதம் சொல்றாரு, நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, சில வேளைகளில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யக்கூடாதா, நான் விரும்புகிற காரியம் எனக்கு நடக்கக்கூடாதா, எனக்கு இப்படி வேணும் எனக்கு அப்படி வேணும், பல காரியங்களை கர்த்தரிடத்தில் கேட்குறோம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்தோடு செய்துகிட்டு இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்கள் வீட்டில் ஒரு சிடி பிளேயர் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட இருக்கிற செல்ஃபோன் ரிப்பேர் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரிப்பேர் ஆனால் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சுருப்பீங்களா? இல்லை அதை கொடுத்துட்டு வேற வாங்கணும்னு சொல்லி யோசிப்பீங்களா? ஒரு கெட்டு போச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருங்க, கெட்டு போனதை அப்படியே கெட்டு போனதை விட மாட்டாரு. அதுக்கு பதிலாக புதுசா நமக்கு தருவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் அநேகருக்கு கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. எதையோ ஒன்று நம்பி எதிர்பார்த்து எதையோ ஒன்று ஆரம்பிச்சு அதுல வெற்றி இல்லாம இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த மாதம் சொல்றாரு, நான் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன், நான் புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன். பாருங்க, பழைய உடன்படிக்கைகள் இருந்துச்சு. ஆதாமோடு கர்த்தர் ஒரு உடன்படிக்கை செய்தார். அதுக்கு பிறகு நோவாவோடு உடன்படிக்கை செய்தார், மோசையோடு உடன்படிக்கை செய்தார். அதுக்கு பிறகு தாவீதோடு உடன்படிக்கை செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார். பல உடன்படிக்கைகள் உடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு, ஜனங்க உடைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தார், ஒரு ரூலை போட்டு திருப்பி திருப்பி உடைச்சுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சரி, இதை விட பெட்டரா கொடுப்போம். கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. புதுசு. ஆமா, கர்த்தர் சொன்னார், பார்த்தார் இது உடைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நான் இவங்களோட ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய போறேன். வாசிங்கள் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31 அதிகாரம் 31வது வசனம். எரேமியா 31:31. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். ஏன் அந்த புது உடன்படிக்கை வர வேண்டியதா இருந்துச்சு? எரேமியா 31 அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அநேக முறை கர்த்தர் கொடுத்த பிரமாணங்களை இவங்க உடைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் பார்த்தார், இப்படி கண்டினியூஸா உடைச்சுக்கிட்டே இருக்கீங்களேப்பா என் ரூலை, நான் ஒன்று செய்யறேன், இந்த பழசை நீங்க சரியா கடைபிடிக்காதனால நான் புது உடன்படிக்கையை உங்களுக்கு தரப்போறேன். புதுசா உங்களுக்குன்னு கஸ்டமேடா நான் ஒன்று பண்ண போறேன். இந்த உடன்படிக்கை மாறாது, நான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேர் இந்த புதிய உடன்படிக்கையை என்டர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் சில பேரோட புதுசா கான்ட்ராக்ட். கவனிங்க, ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செய்ய வேண்டும் என்ற உடன்படிக்கை என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். உடன்படிக்கை என்று சொன்னால் எபிரேய பதத்தில் பேரீத் என்று அர்த்தம். எல்லாரும் சொல்லுங்க பேரீத். பேரீத்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, ஒரு ஒரு மிருகத்தை 2 துண்டாக வெட்டி அந்த 2 துண்டங்களின் நடுவில் இருக்கிற ரத்தத்தின் வழியாக நபர்கள் 2 பேர் கடந்து போவாங்க. அது நிமித்தமாகத்தான் அவர்களுக்கு உடன்படிக்கை என்கிற பெயர் வருகிறது. இன்னைக்கு கர்த்தர் சில பேருக்கு அந்த ரத்தத்தினால உடன்படிக்கை வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில், தம்பி வரீங்களா, பழைய ஏற்பாட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய கையில் இந்த மணி கட்டு உள்பக்கத்தில் கத்தியில் கீறி 2 பேரும் அவங்களோட ரத்தத்தை ஒருத்தருடைய ரத்தத்தோட இணைச்சு இப்படி கையை பிடிப்பாங்க. இப்படி கையை பிடிச்சா, ஹலோ நல்லா இருக்கிறீங்களா, தூங்கி எழுச்சிட்டீங்களா, இப்படி இப்படி சாதாரணமாக விசாரிக்கலாம். ஆனா இப்படி வச்சா என்ன அர்த்தம்னா, நான் இன்னைக்கு உன்னோட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன், நம்ம எந்த காரியத்தை அக்ரி பண்றோமோ நீயும் நானும் இதுக்கு உடன்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த கவனன்றின் படி கர்த்தர் நம்மள எல்லாம் ஆசீர்வதிக்க போறார். சொல்லுங்க ஆமே. இந்த உடன்படிக்கை புது உடன்படிக்கை. இப்படி சில வசனங்களை உங்களுக்கு சொல்றேன். புது உடன்படிக்கையில கர்த்தர் என்னெல்லாம் செய்ய போறாரு வாசிங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள். ஏசாயா 59:20-21. மீட்பரும் சீயோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை
விட்டு திரும்புறவர்களுக்கு வருவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறார், உன்மேல் இருக்கிற என் ஆவியும் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் இருந்தும் உன் சந்ததியின் வாயில் உன் இருந்தும் சந்தானத்துடைய சந்ததியில் வாயில் இருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயில் இருந்தும் நீங்குவதில்லை என்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் வாயில் இருந்தும் உன் பிள்ளைகளின் வாயில் இருந்தும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாயில் இருந்தும் இது முதற்கொண்டு நீங்குவதில்லை. கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். பழைய உடன்படிக்கையில கஷ்டமா இருந்ததை புது உடன்படிக்கையில கர்த்தர் லகுவா மாத்த போறார். பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஈஸியா இருக்க போகுது. எப்படி தெரியுமா? உங்க மேல ஒரு ஆவியை வைப்பாரு, உங்க வாயில வார்த்தையை வைக்க போறாரு. மேல உள்ள இது ரெண்டும் உங்க மேல வரும்போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இரவும் பகலும் வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் வாயில இரவும் பகலும் வார்த்தை இருந்துகிட்டே இருந்தா நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். பக்கத்து பார்த்து சூப்பர். எல்லாருக்கும் கஷ்டம் தான், எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு போராட்டம் இருக்குதான் செய்யுது. ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய போறாரு? அவர் ஆவி உங்க மேல வச்ச உடனே நீங்க பாவியா இருக்க முடியாது. அந்த ஆவி உங்க மேல வரும்போது கர்த்தர் உங்களை ஒரு பெரிய பரிசுத்தமான மாத்திடுவார். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கு பிறகு நீங்க பாவம் செய்யணும்னு நினைச்சாலும் உங்க மனசாட்சி உங்களை விடாது. அது சொல்லும் நோ நோ நோ. இதுக்கு புது உடன்படிக்கை கர்த்தர் எப்படி பண்ணார், யார் யாரெல்லாம் பண்ணார், அந்த உடன்படிக்கை என்னென்ன அடையாளம், ஒரு 4 காரியத்தை உங்களோட சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க. முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திறந்தவர்கள் சேகம் வேகமாக வாசிங்க. மேகத்தில் வைத்தேன், நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மேல உள்ள வசனத்தை வாசிங்க. நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அதன் வில் மேகத்தில் தோன்றும். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவுகூருவே. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், ஆண்டவர் இனி உங்கள் பேரில் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் நோவாவின் காலத்தில் ஒரு ஜனங்களுடைய பாவத்தை பார்த்து அழிச்சுக்கிறதுக்காக தண்ணீர் ஜலத்தை ஆண்டவர் 40 நாளவும் இரவும் பகலும் பெய்ய வச்சார். உலகமே அழிஞ்சிருச்சு. ஆனா நோவாவும் அவனோடு கூட இருந்த ஜனங்கள் மட்டும் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த அடையாளமா ஆண்டவர் சொல்லாரு, நான் என்ன செய்ய போறேன், நான் உடன்படிக்கையை வைக்க போறேன், வானவில்ல வைக்க போறேன். பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தர் சமாதானமா இருக்கிறார் என்பதற்கு ஒரு அறிகுறி இப்ப சொல்றேன். வானவில் தெரியும். மிகுந்த உபத்திரவத்திலே நானும் என் மனைவியும் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவரே எங்களுக்கு சைன் காண்பியும் என்று சொல்லி நாங்க கேட்டோம். நம்பவே மாட்டீங்க, நாங்க போன இடத்துல எல்லாம் ஒரு வானவில் காத்துக்கிட்டு இருந்துச்சு. பிளேன்ல இருந்து இறங்கினா இதை பாருங்க, நாங்க போய் இறங்குறோம். இந்த தேசத்துல ஒரு வானவில், இந்த தேசத்துல ஒரு வானவில். சரி, இங்கதான் ஒரு வானவில்லை பார்க்கிறோம்னு சொன்னா அடுத்த ஊருக்கு போறோம். எங்களுக்கு முன்னாடி கார்ல ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி போயிட்டோம். இதெல்லாம் என் மொபைல் போன்ல எடுத்த போட்டோஸ். அடுத்த ஊருக்கு போறோம், அங்க ஒரு வானவில் காத்துக்கிட்டு இருக்குது. பிரச்சனை நமக்கு விரோதமா பயங்கரமா போராடிட்டு இருக்குது. ஆனா இங்க பார்த்தா கர்த்தர் வானவில்லை காமிக்கிறார். அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? நான் உன் கூடவே இருக்கிறேன், என்ன ஆனாலும் கவலைப்படாத, ஒன்றும் ஆகாது, நான் கூடவே இருக்கிறதுக்கு அடையாளம் தான் வானவில். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர் நோவா கிட்ட சொன்னார்ப்பா, இனி நான் என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன்ப்பா, நான் உன்னை அழிக்க மாட்டேன், நான் உன் கூட உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நீங்க வேதத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில், நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிறவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தேன், ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை நான் இப்பொழுது விடுவிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு நமக்காகவும் கர்த்தர் செய்த வாக்குத்தத்தங்களை நினைத்து பார்த்து நமக்கு அற்புதம் செய்ய போகிறார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. வானவில் உடன்படிக்கையின் ஒரு அடையாளம். இரண்டாவதாக உப்பு உடன்படிக்கையின் அடையாளம். எல்லாரும் சொல்லுங்க, உப்பு. நல்ல வாயத்தரன்னு சொல்லுங்க. அப்பு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அப்பு இல்ல, உப்பு. உப்புல என்னங்க இருக்குது? லேவியராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
12, 13 வசனத்தை வாசித்து பாருங்கள். நன்றா கவனிங்க. இதில் ஆழமான ஒரு சத்தியம் இருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கவனிக்கணும். லேவியராகும் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உப்பினால் போஜன பலின்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்குது. ஆக்சுவலா அது என்ன பலின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல மீட் ஆஃபரிங், கிரெயின் ஆஃபரிங் இல்ல, மீட் ஆஃபரிங். அதாவது ஒரு மாம்சத்தை பலியிட வரும்போது அந்த மாம்சத்துக்கு முதல்ல என்ன பண்ணணும், நீ உப்புனால அதை பூச வேண்டும், சாரமாக்க வேண்டும். அதுக்கு பிறகுதான் நீ அதை பலி செலுத்தணும். ஏன் ஆண்டவர் பலிய உப்புனால சாரமாக்க சொல்லி சொன்னாரு? அந்த வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? ஒரு ஊருக்கு எலிசா போறாரு. அந்த ஊர்ல தண்ணி கெட்டு போய் கிடக்குது. தீர்க்கதரிசியின் புத்திரர் வந்து சொல்றாங்க, இந்த நிலம் நல்ல நிலம், ஆனா தண்ணீர் கெட்டு போய் இருக்குது, தண்ணீர்ல சாவு இருக்குது, தண்ணீர்ல சாபம் இருக்குது. அப்போ எலிசா சொல்றாரு, ஒரு புது தொண்டியை என்னிடத்துல கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த தொண்டியில உப்பை போட்டு, அவர் அந்த தொண்டியில் இருந்த உப்பை அந்த தண்ணீரில் போட்டு சொன்னாரு, இதனால் நான் இதை ஆரோக்கியமாக்கினேன். அப்போ உப்புக்கும் ஆரோக்கியத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்க. there is a connotation, there is a connection between salt and sacrifice. ஏன் உப்பு கண்ணம் போட சொல்றாங்க? சாதாரண மீட் அப்படியே வச்சீங்கன்னா கெட்டு போயிடும். உப்பு தெளிச்சிட்டா அந்த 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 மாம்சம் அது கெட்டு போகாது. நம்ம கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நம்முடைய பலியில உப்பு இருக்கணும். உப்பு என்பது எதை குறிக்கிறது? சுவையை குறிக்கிறது. பலி என்பது எதை குறிக்கிறது? நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை குறிக்கிறது. நம்முடைய ஆராதனை சாரமற்று போமானால் நாம் கெட்டு போய் விடுவோம். ஆராதனை தேவனோடு இணைக்கிற உடன்படிக்கையாய் இருக்க வேண்டும். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எனக்குன்னு ஏற்படுத்தினேன், என் துதியை இவங்க சொல்லி வருவாங்க. காரணம் என்ன? இவங்களுடைய ஆராதனை நான் விரும்புகிறேன். அப்ப நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கும்? நல்லா கவனிங்க. ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் நலத தைலத்தை ஊற்றுகிறார். பக்கத்தில் உட்கார்ந்து யூதாஸ் காரியத்தை கேட்கிறான், இத வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம்ல. உடனே இயேசு சொல்றாரு, சுமாரு, உனக்கு அவ என்ன செய்யறானே தெரியல. நான் மரித்த பிறகு உயிர் தெழுந்து போய்விடுவேன். என் சரீரத்துக்கு வாசனை திரவியங்களை பூச யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அப்ப செய்ய வேண்டியதை இப்பவே அவ செய்யறா. தீர்க்க தரிசனமா நம்முடைய பலியில உப்பு இருக்கணும். உப்பு உடன்படிக்கைக்கு அடையாளம். மூன்றாவதாக முக்கியமான அடையாளத்தை பாருங்க. ஆண்டவர் இதுதான் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரை வச்சார். சொல்லுங்க பாப்பா, என்னன்னு? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கைன்னு 1000 செய்திகளை சொல்லலாம். ஆனா உடன்படிக்கை பெட்டியை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? அந்த உடன்படிக்கை பெட்டி புதிய ஏற்பாட்டில் இருக்க கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? யாத்ராமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்புங்கள். யாத்ராமம் 25:22. அங்கே நான் உங்களை சந்திப்பேன், கிருபாசனத்தின் மேலும் சாட்சி பெட்டியின் மேலும் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கிற போகிறவர்களை எல்லாம் உன்னோடு சொல்லுவேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சாட்சி பெட்டி என்று தமிழ்ல போட்டிருக்குது. அது உடன்படிக்கை பெட்டி என்று வேதம் சொல்லுகிறது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். யாத்ராமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் முடிய வாசிக்கும் போது, எனக்கு டைம் இல்லை, 10ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிக்கும் போது ஆண்டவர் மோசேயை பார்த்து இப்படியாக சொல்லுகிறார், மோசே, நீ சித்தி மரத்தினாலே
ஒரு பெட்டியை பண்ண கடவாய், அது நீளம் இவ்வளோ, அகலம் இவ்வளோ, அதை நீ மரத்தினால பண்ணி மரத்திலே உற்றாத, அதை எங்கும், எல்லாரும் சொல்லுங்க, எங்கும் எங்கும் பசும் பொன் தகட்டாலே மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் பொன்னால மூடி அதன் மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையல்களை வார்ப்பித்து அவைகளை 4 மூலைகளையும் போட்டு, ஆண்டவர் சொல்லார், உடன்படிக்கை பெட்டியை பண்ணுப்பா. சித்தி மரம், இதுல ஒரு ரெவலேஷன் இருக்கு, நல்லா கவனிங்க. மரத்தை நீ கோல்டால மூடு. மரம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மனித பண்பினை குறிக்கிறது. The man in Jesus is the wood. ஆனா அந்த பொன் தகடு எதை குறிக்கிறது தெரியுமா? அதுதான் அவருடைய மகிமையை குறிக்கிறது. அவள் 100% man, 100% God. இந்த காம்பினேஷன் தான் சித்தி மரத்துக்கு மேல உடன்படிக்கை பெட்டி. இயேசுவின் நாமத்தை சொல்றேன், இன்னைக்கு இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருக்கிற அவருடைய கிருபாசன தண்டையில் உங்களுக்கு கிருபை கிடைக்க போகிறது. யாரெல்லாம் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நல்லா கவனிங்க. உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கு தெரியுமா? அதான் சர்ச். இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு நீங்க வரும்போது உங்கள் வாழ்க்கையில என்ன பாவங்கள் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் உடன்படிக்கை பெட்டியில 2 தேவதூதர் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த படத்தை பாருங்களேன், கொஞ்சம் மேலே உள்ள இந்த படத்தை பாருங்க. இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே 2 கேருபீன்கள் இருக்கிறாங்க பாருங்க. இந்த 2 கேருபீன்களுக்கு நடுவில் இருக்கிற கேப் இருக்கு பாருங்க. கேப்புக்கு பேர் தான் கிருபாசனம் என்று சொல்லுவார்கள். அங்கதான் ஆண்டவருடைய ஷக்கீனா மகிமை இருந்தது. இந்த ஷக்கீனா மகிமை எப்படிப்பட்டது என்று சொன்னால், எண்ணெயே வேண்டாம், திரியே வேண்டாம், அதை கொளுத்தி எழுதி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அங்கு ஆண்டவருடைய மகிமையின் வெளிச்சம், ஒரு ஜோதி பிரகாசம் வந்து உட்கார்ந்திருந்தது. அதுக்கு பேர் தான் ஷக்கீனா மகிமை. சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. இந்த இடத்துல தான் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, அந்த இடத்துல அந்த ரத்தம் தெளிக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. பிரதான ஆசாரியன் மட்டுமே வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போய் தன் பாவங்களுக்காக முதலாவது ஜெபம் பண்ணுவாரு, அப்புறம் ஜனங்களுடைய பாவத்துக்காக ஜெபம் பண்ணுவாரு, விடுதலை கிடைக்கும். நல்ல கவனிங்க. இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா செய்ய போறாரு? உங்களுக்காக எனக்காகவும் உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நமக்கு ஒரு விடுதலையை கொண்டு வர போகிறார். உடன்படிக்கை பெட்டி ஒரு பெரிய உடன்படிக்கை நமக்கும் கர்த்தருக்கும் நடுவில். ஆண்டவர் சொன்னாரு யாத்திராம் 25:22, அங்கே நான் உன்னை சந்திப்பேன். இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த சபை கர்த்தர் உங்களை சந்திக்கிற இடம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். உடன்படிக்கை பெட்டி இயேசுக்கு அடையாளமா இருக்குது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 காரியம் இருந்துச்சு. 1 மன்னா, மன்னா. 2வது ஆரோனுடைய துளிர்த்த கோல். 3வது கற்பனைகள். அந்த கற்பலைகளில் ஆண்டவருடைய அந்த கற்பனைகள் எல்லாம் எழுதி உள்ள வச்சிருந்தாங்க. 3 காரியமும் இயேசுவை குறிக்குது. மன்னா யாரு? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துச்சு, தேவதூதருடைய சாப்பாடு. பரலோகத்திலிருந்து வந்த மன்னா. இயேசு சொன்னாரு, நானே ஜீவ அப்பம், வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். மன்னா மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல. அதாவது அப்ப இஸ்ரவேலை வனாந்தரத்தில் வாழ வச்சது யாரு? இயேசு கிறிஸ்து. மன்னாவா மாறினார். சொல்லுங்க, புரிஞ்சவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நம்மெல்லாம் கம்யூனியன் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்லி வாங்குறோம். ஆனா அப்ப அவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் சரீரம் தெரியாது. ஆனா மன்னாவா அவர் இறங்கி வந்து போஷித்தார். அதனாலதான் அவங்க உயிரோடு இருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு வியாதி வரல. அதனாலதான் அவங்க வளர்ந்தாலும் அவங்க ட்ரெஸ்ஸும் கூட சேர்ந்து வளர்ந்துச்சு. அவங்க செருப்பு வார் கூட அவுந்து போகல. அவர்கள் ஒருவரும் பலவீனமா இருக்கவில்லை. ஏன்னா அவங்க சாப்பிட்ட ஃபுட் அந்த மாதிரி. அவங்க இயேசு கிறிஸ்துவ மன்னவா ஏத்துக்கிட்டாங்க. 2வது துளிர்த்த கோல். நல்ல கவனிங்க. மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்துச்சு. அதை எப்படி கர்த்தர் தித்திப்பா மாத்தினாரு? பக்கத்துல ஒரு கிளைய வெட்டி அந்த கிளையின் கொப்பை உள்ள போட்ட உடனேயே கசப்பா இருந்த தண்ணி இனிப்பா மாறிடுச்சு. எப்படி மாறுச்சு? கிளை என்பது வேற யாரும் இல்லை, அவர்தான் இயேசு கிறிஸ்து. சத்தமா ஒரு ஆமென் சொல்லு. அப்போ கிளையா இருந்தவர், ஆரோனின் கோலை துளிர்க்க வைத்தவர் வேற யாரும் இல்லை, உலகத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையா இருக்கிற இயேசு கிறிஸ்து.
நமக்காக வெட்டப்பட்டார். பிதாவினுடைய அடிமரத்திலிருந்து வெட்டப்பட்டு தனிமையாக்கப்பட்டிருந்தார். ஆனாலும் கர்த்தர் அவரை பூத்து குலுங்க வைத்தார். உங்களையும் அப்படியே வெட்டப்பட்ட உங்களை கர்த்தர் துளிர்க்க செய்ய போகிறார். சொல்லுங்க ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பிறகு கற்பனைகள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நினைக்கிறேன். ஆண்டவராக இயேசு சொல்கிறாரு, இந்த எல்லா கற்பனைகளிலும் இன்றைக்கு எண்ணில் நிறைவேறிற்று என்று சொல்றார். நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது. சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அது எல்லாம் என்னில் நிறைவேறுச்சுன்னு கதை சொல்ல. மேல உள்ள வசனங்களை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. நான் ஆழமான ஒரு செய்தியை கொடுக்குறேன். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்லணும்னு தோணுது? உடன்படிக்கை பெட்டியின் மகிமை இல்லாமல் நீங்கள் வாழ்க்கையை ஓட்டலாம். திடீர்னு டபக்கடின்னு ஃபியூஸ் பிடிங்கிற மாதிரி ஆயிடும். பட்டுன்னு போயிடும். என்ன பண்ண முடியும்? அழுதாலும் அதுக்கப்புறமா ஒன்றும் செய்ய முடியாது. உடன்படிக்கையை ஸ்ட்ராங்காக பிடிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அடுத்த அடையாளத்தை நான் சொல்ல விரும்புறது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் இருக்குது. 1 பேதுரு 3:21 வாசிங்க. ஞானஸ்தானமானது மாம்ச அழுக்க நீக்கணும்னா நல்லா ஹமாம் போட்டு குளி. மாம்ச அழுக்க கழுவுறதுக்காக கர்த்தர் உங்களை ஞானஸ்தானத்துல முக்கி எடுக்கிறது இல்ல. இது என்ன பண்ணுமா? தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆமேன் சொல்லுன்னு தோணுது? இயேசுவின் நாமத்தை சொல்றேன். உங்க உடன்படிக்கை கர்த்தர் நீங்க ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, நீங்க இயேசுவோடைய தொடர்பை நீங்க ஸ்ட்ராங் ஆக்கணும்னா ஞானஸ்தானம் எடுத்தாகணும். ஆண்டவராக இயேசுவே அவர் அட்டெண்ட் பண்ணார். அவரே ஞானஸ்தானம் எடுத்தார். அவரே ஞானஸ்தானத்துக்கு உடன்பட்டார். கடைசியாக ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கை, புது உடன்படிக்கையின் ரத்தமாகிய ராபோஜனம். சொல்லுங்க ஆமென். மார்க்கு 14:24, லூக்கா 22:20 இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்க. 1 கொரிந்தியர் 11:25 இது எல்லாத்தையும் வாசிக்கும் போது, போஜனம் பண்ணினபடி அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யும். உடன்படிக்கைக்குரிய ரத்தமாக இருக்கிறது. ராபோஜனம் எடுக்காம இருக்காதீங்க. நீங்க ஒரு சபையில மெம்பரா இருக்கணும். அந்த சபையில உங்களுக்கு ஒரு உடன்படிக்கை இருக்கணும். சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. சரீரத்தோடு ஒரு உடன்படிக்கை இருக்கணும். ஏன் ஆண்டவர் நம்மளை இந்த ராபோஜனம் எடுக்க சொல்றாருன்னா, சரீரத்தின் அவயவமா இருந்தா இந்த பாடியில இருந்து இதுக்குள்ள ரத்தம் போச்சுன்னா தான் இது கூட இருக்கிற பாடி. அப்படி இல்லைன்னா இது ஆன்டி பாடி. ஆண்டவர் எவ்வளவு ஞானமா வச்சிருக்கிறார் பாருங்க. அப்போ கம்யூனியன் எடுக்கும்போது அந்த ரத்தம் நமக்குள்ள கடந்து வருகிறது. நம்ம கர்த்தர் அதோடு இடைக்கிறார். சத்தமா ஆமேன்னு சொல்ல. நாமும் ஒரு அவயவமாக மாறுகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த உடன்படிக்கையை நம்ம நிறைவேற்றணும். ஏன் மனைவியும் கணவனும் ரெஜிஸ்டருக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது அவசியமா இருக்குது? ஏன்னா அது ஒரு உடன்படிக்கை. ஏன் ஒரு நிலத்தை நீங்க பதிவு பண்ணும்போது பத்திரத்தில் கையிட வேண்டியதா இருக்குது? ஏன்னா அது ஒரு உடன்படிக்கை. அதே போலதான் சபையோடு நீங்கள் ஒரு உடன்படிக்கை செய்ய வேண்டும். பரிசுத்தவான்களை ஒரு சீசன் கர்த்தர் ஒரு டெஸ்ட் வழியா கொண்டு போவார். டெஸ்ட்ல இருந்து வெளியே வந்துடணும். அதுக்கு பேர் தான் டெஸ்ட். டெஸ்ட்ன்றது எப்போதுமே வருத்தத்தில் இருக்கிறது கிடையாது. டெஸ்ட்ன்றது போயிட்டு திரும்பி வெளியே வந்துடுறது. அதுக்கு பேர் தான் டெஸ்ட். 365 நாளுமா நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க. டெஸ்ட் எப்போது தான் வரும். டெஸ்ட் எப்போது தான் வரும். அப்படின்னா நீங்க 325 நாளும் 65 நாளும் நீங்க வந்து கஷ்டத்திலே இருக்கிறீங்கன்னா ஏதோ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்றீங்கன்னு அர்த்தம். சம்திங் அகெயின்ஸ்ட் காட், சம்திங் இன் நாட் இன் த வில் ஆஃப் காட். தேவ சித்தம் இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்யறதுனால தான் தொடர்ந்து அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படியா அந்த மாத்துறதுக்கு ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நீங்க உடன்படிக்கை செஞ்சே ஆகணும். உடன்படிக்கை செஞ்சே ஆகணும். அப்பதான் புது உடன்படிக்கையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.